ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராதே. வணக்கம் மக்களே. பகவத்கீதையோட யூசர்ஸ், பகவத்கீதையோட எல்லா ஒரு சிறப்பம்சங்களையும் நம்ம கேள்விப்பட்டுட்ருக்கோம். சரி, எல்லாமே கேள்விப்படுறோம், ஓகே. ஆனால் கீதையை ஏங்க படிக்கணும்? அதனால் நமக்கு என்ன லாபம்? என்ன ஒரு மெயின் விசேஷம் பகவத்கீதை படிக்கிறதுல? எதுக்காக அதை நம்ம படிக்கணும்? உங்கள் மனசில் எல்லாருக்குமே இருக்கும், கீதைன்னு சொல்கிறாங்க, எதுக்கு படிக்கணும், என்ன ஆக போகுது அதை படித்து அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கு. நம்ம இப்போ எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு ஹோம் அப்ளையன்சஸோ, ஏதோ ஒரு டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, இல்லை ஒரு மொபைல் ஃபோனோ, எனிதிங் ஏதோ ஒன்று நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நமக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியல, இல்லை சரியாக இன்ஸ்டால் பண்ண தெரியலன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதை நம்ம அதுக்குள்ளே இருக்க பேம்ப்ளெட்டை செக் பண்ணணும். என்ன போட்டிருக்கு அந்த பேம்ப்ளெட்டில்? ஏபிசிடி என்ன போட்டிருக்கு, எங்கே எதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இல்லையா? பார்த்துருக்கோம், பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம் இன்னும். ஸோ சேம், இட்ஸ் லைக் தட். விலையுள்ள ஒரு பொருட்கள், உயிரற்ற அந்த பொருட்களுக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்குற நாம, விலை மதிப்பற்ற இந்த உயிரோடு இருக்க உடலை கொடுத்த அந்த பகவான் கொடுத்த இந்த மனுஷ பிறவியை ஏங்க முக்கியத்துவமாக பார்க்க மாட்டோம்? பாரதி சொல்லியிருக்காருல்ல அப்பயே, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிதுன்னு. ஸோ இந்த அரிய வாய்ப்பான இந்த மனுஷ பிறப்பை 84 லட்சம் யோனியிலிருந்து பகவான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த மனுஷ யோனியை கொடுத்துருக்காரு. 6 அறிவு படைச்ச மனுஷனா. ஏன்னா அந்த 6 அறிவு பகுத்தறிவு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு சொல்லும். ஸோ அந்த 6 அறிவு கொடுத்து, உயிரை கொடுத்து, மனுஷ பிறவியை கொடுத்த பகவான் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்றதுக்காக தான் இந்த மேனுவல். அதாவது ஹோம் அப்ளையன்சஸ்க்கு எப்படி பேம்ப்ளெட்டோ அதே மாதிரி இந்த ஹியூமன் பீயிங், நம்மளோட லைஃப், ஹியூமன் லைஃப்க்கு ஒரு கைட், ஒரு மேனுவல் புக் ஆஃப் அவர் லைஃப் தாங்க பகவத்கீதா. புரிஞ்சதா? ஸோ லைஃப்பில் நாம் யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம என்ன செய்ய வந்தோம், நம்மளோட கடமைகள் என்ன, நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈவன் ஃபார் ஆல் த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அம்மா குழந்தைங்க எப்படி இருக்கணும், நம்மளோட மேரேஜ் லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும், நம்மளோட குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அத்தனை விஷயங்களும் இந்த கீதை நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. ஸோ இந்த கீதா இஸ் நத்திங் பட் லைஃப்ஸ் மேனுவல் புக். எவ்ரி ஒன் ஷுட் ரீட். ராதே கிருஷ்ணா.